ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gomu'slifestyle. நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பல்லி கரப்பாம்பூச்சி. என்னதான் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சாலுமே இந்த பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக தான் இருக்குது. இந்த பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லைக்கான தீர்வை இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி சோப்பு கவர் எடுத்துருக்கிறேன். நம்ம சோப்பு எடுத்துகிட்டு இந்த கவரை தூக்கி தூர போட்டுருவோம். இந்த டிப் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சோப்பு கவரை தூக்கி தூரவே போட மாட்டேங்கிங்க. நம்ம கர்ச்சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரோலில் வச்சுட்டு எங்கேயாச்சும் போக வேண்டிய நேரத்தில் நம்ம கர்ச்சிப்பை தேடி அலைவோம். இந்த கர்ச்சிப்பை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சோப்பு கவருக்குள்ளே இந்த கர்ச்சிப்பை எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 2 கர்ச்சிப்பு வச்சுருக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 கர்ச்சிப்பு வைக்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்குது. இந்த சின்ன பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4-5 கர்ச்சிப்பு கிட்ட வைக்கலாங்க. இந்த மாதிரி சோப்பு கவரில் நம்ம கர்ச்சிப்பு வைக்கும்போது நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. இதில் இருந்தே டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பீரோவில் துணியெல்லாம் வச்சிருக்க இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம கர்ச்சிப்பை தேடணும்னு தேவையே இல்லை. கர்ச்சிப்பை டக்குன்னு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கவரில் வைக்கும்போது கர்ச்சிப்பும் நல்ல மனமாக இருக்கும். அதேமாரி நம்ம பீரோவில் வைக்கும்போது மற்ற துணிகளும் பார்த்திங்கன்னா நல்ல மனம் வருங்க. இந்த சோப்போட மனம் வரும் இந்த கவரில் வச்சுருக்கிறதுனால. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு இந்த மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன், இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இதில் 2 கற்பூரம் எடுத்துருக்கிறேன். நான் சின்ன கற்பூரமாக வச்சுருக்கிறதுனால நான் 2 எடுத்துருக்கேன். பெரிய கற்பூரமாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. இப்போ பாச்சாங்குருண்டை 1 சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடயே மாத்திரை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தலைவலி மாத்திரை. பவர் அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரையாக பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பிரியான டேட்டான மாத்திரை ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஹெவி டோஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விட்டமின் மாத்திரை எதுவும் எடுத்துக்காண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பேப்பரை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இடிக்கல் வச்சு நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பவுட்ரு மாதிரி நமக்கு கிடச்சிக்கும். இப்படி தட்டி எடுக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும். பாருங்கள், நான் இப்படி தட்டி எடுத்துட்டேன். இப்போ தட்டி எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த பவுடர் எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லையுமே கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லைலாம் அதிகமாக இருக்கும். நம்ம கடையில் என்னதான் ஸ்ப்ரே வாங்கிட்டு அடித்தாலுமே நமக்கு மறுபடியும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வாசனைக்காக போடக்கூடிய இந்த கம்ஃபர்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த வாடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்லி, கரப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் எதுவுமே நம்ம வீட்டுக்கு வரவே வராதுங்க. இந்த வாசனைக்கு அது ஓடியே போயிடும், அப்படியே மயங்கி விழுந்துரும். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லைக்காக நீங்கள் கடையில் போய் அதிகமாக காசு கொடுத்து இந்த ஹிட்டு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம பல்லி, கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகளை எல்லாமே ஓட விரட்டிடலாங்க. இப்போ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்படியே ஊற்ற முடியாது, ஏன்னா கொட்டிடும். அதனால் நான் கிளாஸ் வச்சு நான் கோரி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் ஏதாச்சும் கல்யாண வீட்டுக்கெலாம் போனோம்னா வாட்டர் கொடுப்பாங்கங்க. அந்த தண்ணி பாட்டிலில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கோங்க. இப்போ எந்த இடத்துலலாம் பல்லி, கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக பல்லி, கரப்பாம்பூச்சி வரக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா சிங்குக்கு கீழே இருந்து தாங்க கரப்பாம்பூச்சிலாம் வரும். அதனால் அந்த இடத்துல இந்த மாதிரி அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதேமாதிரி அந்த சிங்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இந்த மாதிரி பூச்சி எல்லாமே இருக்க தான் செய்யும். அது மேலேயும் அப்படியே அடித்து விட்டீங்க அப்படின்னா அந்த செவுருலேயே நம்ம அடித்து விட்டோம் அப்படின்னா அப்படியே மயங்கி விழுந்துடும். நீங்கள் டெய்லி பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு தூங்க போகிற நேரத்தில் சிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த லிக்விட் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. இந்த சிங்கு வழியே நமக்கு நல்ல மனமாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம கவுண்டர் டாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைச்செல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு இந்த மாதிரி தான் பூச்சி ஓடும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிலாம் வராதுங்க. இந்த செவுரில் பாருங்கள் சின்ன பல்லி இருக்குது. இதுலேயும் நம்ம இந்த எந்த இடத்துலலாம் நமக்கு பல்லி ஒரு லைட்டுக்கு கீழே தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாடைக்கு பல்லி வரவே வராது. இந்த பல்லி இருக்க இடத்துல நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். அந்த பல்லியை பாருங்கள் நவுலவே முடியாமல் இருக்குது. நான் லைவாகவே காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பல்லி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடும். அதேமாதிரி பாத்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன
சின்ன கொசுவெல்லாம் இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கொசுவும் இருக்காது. நம்ம பாத்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும். இந்த லிக்விடை வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காசே செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு நம்ம சப்பாத்தி திரட்டும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருப்போம். இதை பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் நம்ம மாவை வச்சுட்டு ஒவ்வொரு சப்பாத்தி உருண்டைக்கும் நம்ம வந்து இப்படி மாவு தொட்டு தொட்டு உருட்டுவோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைமும் தொட்டு தொட்டு உருட்டும் போது நமக்கு வந்து சப்பாத்தி போடுறதுக்கு அதிக நேரம் ஆகும். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து மாவு வந்து கோதுமை மாவு தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்ட போகிறோம். அந்த சப்பாத்தி மாவில் வந்து இந்த மாதிரி வந்து மாவை வந்து தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உருட்டிடலாம். இதுவே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாவை வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு அள்ளி போட்டு தூவி போட்டு நம்ம வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். நம்ம சீக்கிரமாக வந்து சப்பாத்தியை வந்து உருட்டி முடிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு சப்பாத்தி போடுறோம் 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தூவி வந்து சப்பாத்தி போடும்போது 10 நிமிஷம் போதுங்க. ஏன்னா நம்ம வந்து குயிக்காக வந்து சப்பாத்தியை போட்டு முடிச்சிடலாம். சப்பாத்தி போட கஷ்டமாக நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிண்ணத்தில் நம்ம மாவு தட்டி யூஸ் பண்ணும்போது அந்த மாவை வந்து இன்னொரு பாக்ஸில் மறுபடியும் தட்டி வச்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இல்லைனா ஜூஸ் பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த மாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே படாது. நம்ம கிண்ணத்தில் வைக்கும்போது கூட நமக்கு வந்து தெரியாமல் தண்ணி இதுவாக பட்டுச்சுன்னா மாவு கெட்டு போயிடும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.